எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பிரைஸ் பேசும் கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம BTC யூஎஸ்ஐ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,11,460 இருக்குங்க. ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா ஓகேங்களா. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். 1,07,600 1,06,700 ஓகேங்களா. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் நவ் வந்து நம்மளுக்கு ஹோல்ட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவிலேருந்து தான் நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டலும் பிரிண்ட் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ இப்போது இன்கேஸ் இந்த டிமாண்ட் ஏரியா ஸ்டில் நவ் நம்மளுக்கு ஹோல்ட் ஆகுதுன்னா ப்ரைஸ் இது எது வைக்க போகலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1,18,000 போகலாம் சரிங்களா. ஸோ இது மேலே போகுதுன்னா ஓகேங்களா 1,18,000 போகலாம். அதுக்கு மேலே போகாதப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல நடக்கிற ரியாக்ஷன்ஸை வச்சு நம்ம அடுத்தது வந்து என்ன நடக்குதுன்றது பார்ப்போம் ஓகேங்களா. ஒருவேளை 4 ஹவரில் சரிங்களா. ஸோ இந்த இடத்துலேருந்து ரிஜெக்ஷன் ஆகி இந்த இடத்துலேருந்து ஸ்ட்ராங்காக ரிஜெக்ஷன் ஆகி ப்ரைஸ் ட்ராப் ஆக ஆரம்பிச்சதுன்னா, இந்த டிமாண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, அதாவது இந்த டிமாண்டு கீழே கேண்டல் க்ளோஸ் வச்சதுன்னா நம்மளுக்கு அடுத்த இருக்க டிமாண்ட் ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் 1,03,300 98,000 ஓகேங்களா. இதுதான் டிமாண்ட் ஏரியா. இந்த டிமாண்ட் ஏரியாவை நோக்கி தான் ப்ரைஸு வரும் ஓகேங்களா. இந்த டிமாண்ட் ஏரியா ஃபெயில் ஆகிற பட்சத்தில் ஓகேங்களா, இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி இந்த டிமாண்ட் ஏரியா ஃபெயிலியர் ஆகிற பட்சத்தில், அதாவது உங்களுக்கு நான் இதுவாக சொல்லணும்னா 1,06,000 கீழே கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா 1,06,000 கீழே கேண்டல் க்ளோஸ் வச்சுன்னா அடுத்து நம்மளுக்கு இந்த டிமாண்ட் ஏரியாவை நோக்கி தான் வரும் ஓகேங்களா. இந்த 1,06,000 வந்து ப்ரைஸ் ஹோல்ட் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு 1,18,000 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டாமினன்ஸ். ஸோ டாமினன்ஸ் தற்போதைக்கு என்னவா இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பேரலல் சேனல் ஓகேங்களா. இந்த சேனலோட ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறான் சரிங்களா. ஸோ இந்த சேனலோட லோ வந்து பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில், இந்த சேனலோட சப்போர்ட்டை பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு ஃபால் இருக்குது ஓகேங்களா. ஒரு பெரிய ஒரு ஃபால் வந்து வரத்துக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த ஃபால் தான் நம்மளுக்கு வந்து ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே பம்ப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த BTC டாமினன்ஸ் ஃபால் ஆகும்போது தான் நம்மளுக்கு ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே பம்ப் ஆகுமே ஒழிய இந்த BTC டாமினன்ஸ் ஃபால் ஆகாத வரைக்கும் ஆல்ட் காயின்ஸ் பெருசாகவே பம்ப் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் பேனிக் மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா ஃபுல் பேனிக்கில் இருக்குது. ஸோ அது ஏன்ற ரீசன் வந்து பல பேருக்கு தெரியும். என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா KDA ஓகேங்களா. ஸோ KDA பார்த்தீங்கன்னா கம்பெனி ஷட் டவுன் பண்ணிட்டேன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த கம்பெனி வந்து ஷட் டவுன் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 60% கிட்ட ட்ராப் ஆயிடுச்சு சரிங்களா. அதாவது 22 சென்ட்டில் ட்ரேட் ஆகிருந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 சென்ட்டு கிட்ட இப்போதைக்கு வந்து ட்ரேட் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ கம்பெனி ஷட் அவுட் ஆகுறதுனால இது வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஸ்டில் ஹோல்டு பண்ணலாமா அப்படின்றது கேட்டிங்கன்னா, என்னென்னா கம்பெனி நடத்துறதுக்கே ஆள் இல்லை, வெறும் பிளாக் செயின் மட்டும் தான் வந்து ரன் ஆகின்னு இருக்குது. ஸோ இது எந்த லெவலுக்குன்றது தெரியல. இன்கேஸ் வேறு யாராவது வந்து இதை டேக் ஓவர் பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஒரு புல்லிஷில் போகும் சரிங்களா. இதை டேக் ஓவர் பண்ணுவாங்களா இல்லையான்றது தெரியல. ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி காயின் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பெனி மூடுந்தோ இல்லை இந்த மாதிரி ஒரு காயின் டிசாஸ்டர் ஆனது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இல்லைன்னு தான் நினைக்கிறேன் சரிங்களா. இதுதான் நான் பார்க்குறது வந்து ஒரு புல் மார்க்கெட்டில் இந்த மாதிரி. ஏன்னா புல் மார்க்கெட்டில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயினெல்லாம் வந்து ஜீரோ பண்ண மாட்டாங்க கிட்டத்தட்ட ஓகேங்களா. ஸோ புல் மார்க்கெட்டில் ப்ரைஸை வந்து மேலே ஏற்ற தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி புல் மார்க்கெட்டில் வந்து க்ரீடினஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ரீடியே இல்லை, வெறும் பேனிக் ஓகேங்களா. போன வாரத்துக்கு முந்தின வாரத்தில் வந்து ஃபியூச்சர் ட்ரேடில் இருக்கவங்க எல்லாருமே காலி பண்ணாங்க. ஸோ போன வாரம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்பாட் ட்ரேடரில் இருக்கவங்க எல்லாருமே பேனிக் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ பயங்கரமான பேனிக் எதாவது க்ரியேட் பண்ணுறாங்களே ஒழிய டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து க்ரீடே ஆக்க மாட்டிக்கிறாங்க ஓகேங்களா. ஆனால் இதுக்கு நேர் ஆப்போசிட் தான் கோல்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீடில் இருக்குது ஓகேங்களா. ஸோ கோல்டு வந்து ஃபுல் க்ரீடில் இருக்குது. கீழே வந்தால் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டலாக வந்து இப்போது வந்து இந்த KDA இதாக வந்ததுனால நிறைய பேருக்கு வந்து இந்த ஆல்ட் காயின் மேலே இருக்க நம்பிக்கையே வந்து போயிடுது ஓகேங்களா. ஆல்ட் காயின் மேலே இருக்க நம்பிக்கையே போய் இது மாதிரி வந்து அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின் மேலே இருக்க நம்பிக்கையே வந்து போயிடுச்சு சரிங்களா. ஸோ அதான் சொல்கிறேன், ஓவர் பேனிக் இந்த மார்க்கெட்டில் இப்போதைக்கு இருக்குது சரிங்களா. ஸோ இந்த கிரிப்டோ ஏதாவது என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலையே வந்து ரொம்ப ரிஸ்க்கான அசெட், அதாவது ரொம்ப ரிஸ்க்கான கேட்டகரினா கிரிப்டோ சரிங்களா.
அந்த கிரிப்டோலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுனா இந்த மாதிரி வந்து நடக்கிறதெல்லாம் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ வந்து ஒரு பக்காவான ரெகுலேஷன் மார்க்கெட்டு கிடையாது. அந்த மாதிரி வந்து அதனால் வந்து இது பார்த்திங்கன்னா இதுமாதிரி வந்து திடீர்னு வந்து இதுமாதிரி கம்பெனி மூடுற அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறதுலாம். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்லேயும் சரி இல்லைனா வந்து யூஎஸ் மார்க்கெட்லேயும் சரி ஒரு கம்பெனி வந்து டக்குன்னு இதுமாதிரிலாம் மூட முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஆனால் கிரிப்டோவில் ஈஸியாக ஒரே நைட்டில் என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு மூட்டு போகிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் எந்த இதுன்னே தெரியல. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி இவ்வளோ பேர் உள்ளே இருக்கிறது இருந்திருக்கும். பட் ஆனால் வந்து அது டோட்டலாகவே வந்து கம்பெனியை ஷட் டவுன் பண்ணிவிட்டு அசால்ட்டாக போயிட்டானுங்க. ஓகேங்களா? இதெல்லாம் எந்த லெவலுக்குன்றதே தெரியல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால கிரிப்டோ மேலே இருக்க நம்பிக்கை படிப்படியாக வந்து பல பேருக்கு வந்து குறைஞ்சின்னு தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதனால தான் நான் வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் வீடியோலேயும் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ எப்படி வந்து பிரிக்கணும் அப்படின்றது. சரிங்களா? 2022 அந்த காலகட்டத்திலே நான் சொன்னேன். ஓகேங்களா? பிட்காயினில் 10%, பிஎன்பியில் 10%, ஈத்தீரியமில் 10%, சொலனாவில் 5%, எக்ஸ்ஆர்பியில் 5%, இந்த மாதிரி வந்து 5% அதாவது பெரிய காயின்லலாம் அதாவது பிடிசி பிஎன்பியில் வந்து 10%, அது அடுத்த காயின்லலாம் 5%, அந்த 3% நம்மளோட இது போடணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா எது எப்போ என்ன ஆகுன்றதே தெரியாதுங்க. ஓகேங்களா? இது யாருக்குமே தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரே காயினை நம்பி டோட்டலாகவே எல்லாமே வந்து போடக்கூடாது ஆக்சுவலாக. சரிங்களா? ஸோ அதுதான் இது நம்ம வந்து என்னவா எடுத்துக்கலாம்னா இது வந்து நம்ம ஒரு பாடமாக தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த மார்க்கெட்டே இப்படி தாங்க. ஓகேங்களா? இந்த மார்க்கெட்டே இப்படி தான். ஓகேங்களா? அடித்தா நல்லா மேலே தூக்கும், இறங்குனா டோட்டலாக இறக்கிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மார்க்கெட்டே இப்படி தான். இதோட ரிஸ்க்கு தெரிஞ்சு ப்ளே பண்ணுங்கள். ஸோ நம்ம போடுற நம்ம எந்த காயினில் போடுறோமோ அந்த காயின் எல்லாமே ப்ராஃபிட் கொடுக்குன்றது தெரியாது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் இப்படி தான். ஓகே, நம்ம காசு போடுற எல்லா காயினும் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் வரும் அப்படின்றது எதுவுமே வந்து எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரியும் நடக்கும். ஓகேங்களா? சொலானாவில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கீழே இருக்கும்போது வாங்கணும், நல்லாவே மேலே போகுது. ஆனால் இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஜீரோ ஆயிடுச்சு. ஆனால் ஆக்சுவலாக என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காயின் வந்து ஜீரோ ஆகிருக்கு கிட்டத்தட்ட. சரிங்களா? ஸ்டில் நோ ஜீரோ ஆகலை, ஹோல்டிங்கில் தான் இருக்குது. அதான் ஸ்டில் நோ ஜீரோ ஆகலை. இந்த ப்ரைஸ் வந்து இப்போ தற்போதைக்கு ஹோல்ட் ஆகுது. பட் ஆனால் நிறைய இதுலேருந்து பார்த்தீங்கன்னா டீலிஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ டீலிஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்கன்னா இது கொஞ்சம் இதுதான். ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஈத்தீரியம். ஓகேங்களா? ஸோ ஈத்தீரியம் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகி நிற்கிறான். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைனை கிட்டத்தட்ட பிரேக் ஆகி நிற்கிறான். நம்மளுக்கு டாமினன்ஸ் இறங்கும் போது ஈத்தீரியம் பம்ப் ஆகணும். ஓகேங்களா? டாமினன்ஸ் இறக்கும் போது ஈத்தீரியம் பம்ப் ஆகும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு அளவுக்கு ஆல்ட்டு காயின்ஸ் எல்லாமே வந்து பம்ப் ஆகும். ஏன்னா இப்போ ஆல்ட்டு காயின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ராப்பில் இருக்குது. நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு காயின் மேலே இருக்க நம்பிக்கையே படிப்படியாக குறைஞ்சின்னு வருது. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. இப்போ எனக்கு ஆக்சுவலாக வந்து என்னென்னா ஓப்பனாக சொல்லணுன்னா என்ன ஒரு சொல்லுறதுன்றது பெருசாக தெரியலை. ஓகேங்களா? ஏன்னா இப்போ இந்த கேடிஏ இதாகத்துலேருந்து இப்போது எனக்கே பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஒரு ஷேக் அவுட் மாதிரி தான் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் கொஞ்சம் பார்ப்போம் எப்படின்றது. ஸோ தற்போதைக்கு மார்க்கெட் வந்து இன்றைக்கி கேண்டல் வந்து ஓரளவுக்கு புல்லிஷாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் நம்மளுக்கு சிபிஐ வேறு வருது. அதுதான் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன இன்றைக்கி சிபிஐ வருது, அடுத்த வாரம் வந்து ஃபெட்டோட இது வருது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ளே வந்து மார்க்கெட்டில் பண்ணின்னு இருக்காங்க அப்படின்றது தெரியுது. அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ இவங்கள எல்லாருமே வெளியில் இருக்காங்க, ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ் எல்லாருமே வெளியில் தள்ளினாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்பாட் ட்ரேடர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேனிக் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் இதுக்கு நேர் ஆப்போசிட்டு கோல்டு வந்து ஓவர் கிரீடு கீழே வந்தால் கூட வாங்கலான்ற மாதிரி சொல்லின்னு இருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு இது இருக்குது, ஆனால் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போதைக்கு என்னால் வந்து எதுவுமே வந்து சொல்ல முடியல. சரிங்களா? ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட்டில் என்ன நடக்குது, அடுத்தடுத்த மூவ்மெண்ட் வந்து என்ன நடக்குதுன்றது பார்ப்போம். சரிங்களா? ரைட், பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ண வேண்டியது. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறதுக்கு அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க.
கடைசியாக நான் டிஸ்கிளைம் போட்டு சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என் ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற முன்னாடி நீங்களே ஒரு ஓன் அனாலிஸ் பண்ணிட்டோ இல்லைன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிட்ட கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.